ஹே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நிறைய ராயல் என்ஃபீல்ட் கிளாசிக் 350 ரீபார்ன் வர ரியர் பிரேக்கோட இஷ்யூ பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இதனுடைய பிரேக் பார்த்தீங்கன்னா ஸ்டக் ஆயிடுச்சு. பிரேக் பெடல் ப்ரெஸ் பண்ணி ஒர்க் ஆகலை, பட் சைடில் நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறப்ப பெடல் கீழே இருங்குது. அதே மாதிரி இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் ரிசர்வாயர் வந்து கிராக் ஆயிடுச்சு. ஸோ அதுவுமே நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். இந்த ரெண்டு இஷ்யூ சால்வ் பண்ணுறது இல்லாமல் இந்த வண்டியில் ரியர் கேலிப்பரில் இருக்க பிரேக் பேடுமே இந்த வீடியோவில் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வண்டியோட பிரேக் பெடல் வந்து ஜாம் ஆயிடுச்சு. அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக இந்த ஃபுட் பேக்கோட அசம்பிளி ஃபுல்லாகவே நம்ம ரிமூவ் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஃபுட் பேக் பார்த்தீங்கன்னா சேசிஸோட 2 போல்ட் மூலிமா உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த 2 போல்ட்டை நம்ம ரிமூவ் பண்ணி இந்த ஃபுட் பேக் அசம்பிளி வந்து ரிமூவ் பண்ணிடலாம் வண்டியிலிருந்து. இப்போ நம்ம ரிமூவ் பண்ண போகிற போல்ட்டோட சைஸ் 14, அதே மாதிரி நட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 17. ஸோ 2 ஸ்பேனரையுமே கையில் ஹேண்டியாக வச்சுட்டு இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம லூஸ் பண்ணி 2 போல்ட் நட்டையுமே ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபுட் பேக் அசம்பிளி வந்து வண்டியிலிருந்து அப்படியே செப்பரேட்டாக ரிமூவ் ஆகி வந்துடும். இந்த அசம்பிளியில் உங்களுக்கு லாக் நட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ரிங் ஸ்பேனர் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த நட்டை ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியும். இதுவே டபுள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள், எல்ஸ் உங்களுக்கு அந்த நட் வந்து டேமேஜ் ஆகிடும். இப்போ நம்ம வண்டியிலேருந்து அந்த போல்ட் நட் ரிமூவ் பண்ணிட்டோம். ரிமூவ் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா ஃபுட் பேக் அசம்பிளி நமக்கு இந்த பிரேக் பெடலோட அப்படியே ரிமூவ் ஆகி வந்துருச்சு. ஃபுட் பேக் அசம்பிளி மவுண்ட்லயே தான் உங்களுக்கு ஒரு பின் இருக்கும். அதுக்கு மேல தான் இந்த பிரேக் பெடலோட புஷ் வந்து சீட்டா இருக்குங்க. அந்த பிரேக் பெடலோட புஷ்ஷுக்கும் பின்னுக்கும் இடையில டஸ்ட் அக்குமுலேட் ஆகிறனால தான் உங்களுக்கு பிரேக் பெடல் வந்து ஜாம் ஆகும். இந்த பின் கிளிப் மூலமா தான் உங்களுக்கு பிரேக் பெடலும் அந்த மாஸ்டர் சிலிண்டரோட பிஸ்டனுமே கனெக்ட் ஆகிருக்கும். அதை நம்ம இப்போ ரிமூவ் பண்ணிடலாம். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பிரேக் பெடலை ரிமூவ் பண்ணணும் அந்த அசம்பிளியிலிருந்து. அதுக்காக 8mm பாக்ஸ் எடுத்திருக்கோம். அதை எடுத்து இந்த போல்ட் வந்து நம்ம ஃபுல்லாகவே லூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே ஒரு வாஷர் இருக்கும். அந்த வாஷருமே ரிமூவ் பண்ணிடலாங்க. ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நம்மளால் அந்த அசம்பிளியிலிருந்து அந்த பிரேக் பெடலை வந்துட்டு தனியாக செப்பரேட் பண்ணி எடுத்துட முடியும். இப்போ நம்ம வாஷர் அண்ட் போல்ட் ரெண்டையுமே ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ ஷேக் பண்ணி அப்படியே ரிமூவ் பண்ணிங்கன்னா அந்த பிரேக் பெடல் வந்து அந்த அசம்பிளிலேருந்து தனியாக ரிமூவ் ஆகி வந்துடும். நம்ம பைக்கில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி புஷ்லேயும் அந்த பின்லேயும் டஸ்ட் அக்குமுலேட் ஆயிடுச்சு. அதனால தான் பிரேக் பெடல் வந்து ஜாம் ஆயிடுச்சு. ஸோ நம்ம ஒரு துணியை வச்சு இந்த 2 பின் அண்டு அந்த புஷ் ரெண்டையுமே க்ளீன் பண்ணிடலாம். நீங்கள் உங்கள் பைக்கை சர்வீஸ் பண்ணுறப்ப இந்த பார்ட் வந்து ரொம்பவே தேஞ்சிருச்சா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கங்க. ரொம்பவே தேய்மானம் ஆகியிருந்ததுன்னா உங்களுக்கு அந்த இடத்துல ஷேக் அதிகமாக வருங்க. அந்த ஸ்பேரை நீங்கள் புதுசாக மாற்றுறதுனால உங்களுக்கு பிரேக்கிங் எஃபிஷியன்சியும் நல்லா இருக்கும். அது போக பிரேக்கிங் ஃபீட்பேக்குமே உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஃபுட் பேக் மவுண்ட்ல இருக்க பின்னையும் புஷ்ஷையும் நம்ம ப்ராப்பராக க்ளீன் பண்ணிட்டோம். புஷ் அண்ட் பின் ரெண்டுக்கு இடையில ஃப்ரீயாக மூவ்மெண்ட் இருக்கிறதுக்காக நம்ம கிரீஸ் அப்ளை பண்ணிக்கலாம். கிரீஸ் அப்ளை பண்ணி ஓவராலாக அந்த பின்னுக்கு மேலே நீங்கள் ப்ராப்பராக அப்ளை பண்ணி விட்டுருங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறம் அந்த ரீபோன் ஸ்ப்ரிங், அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ப்ரிங் என்ன பண்ணுன்னா நீங்கள் பிரேக் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் அதனுடைய ஒரிஜினல் பொசிஷன் கொண்டு வர்றது பார்த்தீங்கன்னா அந்த ரீபோன் ஸ்ப்ரிங் தான். அந்த ஸ்ப்ரிங்குமே ப்ராப்பரான பொசிஷனில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. பிரேக் பெடலோட புஷ் அந்த மவுண்டோட பின்னில் வந்துட்டு ப்ராப்பராக ஹோல்டாக இருக்கிறதுக்கு ரீசன் இந்த 8mm போல்ட் அண்ட் அந்த வாஷர் தான். ஸோ அந்த போல்ட்டை நீங்கள் ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணி ஃபுல்லாகவே டைட் பண்ணிடுங்க. டைட் பண்ணதுக்கப்புறம் அந்த பிரேக் பெடலை வந்து அந்த மாஸ்டர் சிலிண்டர் பிஸ்டனோட நம்ம கனெக்ட் பண்ணணும். இந்த சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்ப நம்ம ஒரு பின் கிளிப் ரிமூவ் பண்ணியிருப்போம். அந்த பின் கிளிப்பில் நம்ம இது மாதிரி கிரீஸ் அப்ளை பண்ணிவிட்டு ஆரம்பத்தில் என்ன பொசிஷனில் இருந்துச்சோ அதே பொசிஷனில் இந்த பின் கிளிப்பை இன்சர்ட் பண்ணி லாக் பண்ணிடுங்க. இந்த பின் கிளிப்போட பர்பஸ் என்னென்னா நீங்கள் பிரேக் பெடல் ப்ரெஸ் பண்ணுறப்ப மாஸ்டர் சிலிண்டரில் இருக்கிற பிஸ்டன் வந்து உள்ளே போகணும். அதை வந்து கனெக்டிவிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது இந்த பின் கிளிப் தான். இப்போ நம்ம பிரேக் பெடலை ப்ரெஸ் பண்ணோம்னா அந்த மாஸ்டர் சிலிண்டரில் இருக்கிற பிஸ்டன் வந்து உள்ளே போயிட்டு ரிசர்வாயர் இருக்கிற ஆயிலை வந்து கேலிப்பருக்கு புஷ் பண்ணும். அப்போ வந்து உங்களுக்கு பிரேக் ஒர்க் ஆகுங்க. இப்போ அந்த பிரேக் பெடலோட புஷ்ஷை நம்ம ப்ராப்பராக ரிமூவ் பண்ணி எல்லாமே க்ளீன் பண்ணி லூப்ரிகேட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஏதாவது எமர்ஜென்சி டைமில் உங்களுக்கு இது மாதிரி பிரேக் ஜாம் ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துல, அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பின் அண்ட் புஷ் ஜாயின் ஆகி இருக்கிற இடத்துல நீங்கள் வந்து கொஞ்சம் ஆயில் விட்டிங்கன்னா பிரேக் நார்மலாக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் ஃப்ரீயாக இருக்க டைமில் இந்த பார்ட்டை ரிமூவ் பண்ணி க்ளீன் பண்ணி லூப்ரிகேட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ண அப்புறம் நமக்கு பிரேக் பெடல் பக்காவாக ஒர்க் ஆகுதுங்க. முன்ன மாதிரியே நம்ம பைக் அதிகமாக வெயிலில் நின்றனால அதனுடைய ரிசர்வாயர் வந்து ரொம்பவே டேமேஜ் ஆகி அதுலேருந்து ஆயில் லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ அதனால புது ரிசர்வாயர் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஜெனுவின் பார்ட் தான். 95 rupees தான் இந்த ரிசர்வாயரோட காஸ்ட். இது மாதிரி ஸ்பேர்ஸ் எல்லாம் நீங்கள் ராயல் என்ஃபீல்ட் ஆத்தரைஸ் சர்வீஸ் சென்டர்லேயே வாங்கிக்கலாம். இஃப் இன் கேஸ் அவங்க கிட்ட ஸ்டாக் இல்லைனாலுமே ஆர்டர் பண்ணி உங்களுக்கு வாங்கி கொடுப்பாங்க. இப்போ ரிசர்வாயர் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுங்கிறது பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் கீழே இது மாதிரி ஒரு துணியை ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. என்ன ரீசன்னா பிரேக் ஆயில் வந்து உங்கள் வண்டியோட பெயிண்டில் பட்டுச்சுன்னா அது அப்படியே பெயிண்ட் வந்து ஸ்ட்ரிப் ஆகி வந்துடும். நீங்கள் ஒர்க் பண்ணுறப்ப எந்த இடத்துல எல்லாம் ஆயில் ஸ்பில் ஆகுன்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல எல்லாம் இது மாதிரி துணியை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ரிசர்வாயருக்குள்ளேயே ஒரு ரப்பர் டயஃப்ரம் இருக்கும். அது வந்து ஒரு ஒயிட் கலர் இது மாதிரி பிளாஸ்டிக் மூலியமாக தான் ஹோல்ட் பண்ணி பிடிச்சிருப்பாங்க. அந்த ரப்பர் டயஃப்ரம் அண்ட் பிளாஸ்டிக் கேப் அந்த ரெண்டையுமே ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ ரிசர்வாயரில் இருக்க பழைய ஆயில் வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். அதுக்காக இது மாதிரி ஸ்ட்ரிஞ்சில் ஒரு டியூப் இன்சர்ட் பண்ணி நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ அந்த டியூப் அந்த ரிசர்வாயர் உள்ள இன்சர்ட் பண்ணிட்டு ஸ்ட்ரிஞ்சை பேக் சைடு புல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசர்வாயரில் இருக்க ஆயில் எல்லாமே வெளியே வந்துருங்க. நம்ம பைக்லேருந்து ரிசர்வாயர்லேருந்து ஆயில் ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ அந்த ரிசர்வாயர்லேருந்து மாஸ்டர் சிலிண்டருக்கு இந்த டியூப் மூலியமாக தான் உங்களுக்கு ஆயில் சர்க்குலேட் ஆகும்.
அந்த டியூபை வந்துட்டு அந்த ரிசர்வாயரோட ஹோல்ட் பண்ணுறதுக்காக இது மாதிரி ஒரு பின் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதை நீங்கள் ஒரு ப்ளையர் வச்சு இந்த பின்னை கீழே இழுத்து விட்டுருங்க. இழுத்து விட்டதுக்கப்புறம் நீங்கள் இந்த ரிசர்வாயர் வந்து ஒரு 8 mm போல்ட் மூலிமா பைக்கோட ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதுவுமே கழட்டி எடுத்துருங்க. கழட்டி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரிசர்வாயர் வந்துட்டு அந்த டியூப்லேருந்து நம்ம தனியாக பிரித்து எடுத்துட முடியும். ஆல்ரெடி நம்ம ரிசர்வாயர் வந்து எம்டி பண்ணதுனால இப்போ எந்த இடத்துலையுமே ஆயில் ஸ்பில் ஆகாது. இப்போ அந்த டியூபை நீங்கள் பேக் சைட் புல் பண்ணிங்கன்னா அந்த ரிசர்வாயர்லேருந்து அது தனியாக கழண்டு வந்துருங்க. நம்ம பைக்கில் இந்த பிரேக் ஆயில் ரிசர்வாயர் இந்த கண்டிஷனில் தான் இருக்குது. எவ்ரி 2 years வந்து நம்ம பிரேக் ஆயில் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. பிரேக் ஆயில் வந்து உங்களுக்கு கண்டாமினேட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிரேக் ரொம்ப ஹார்டாக இருக்கும், இல்லைனா ரொம்ப ஸ்பாஞ்சியாக இருக்கும். அது மாதிரி டைமில் உங்கள் பைக்கில் இருக்க பிரேக் ஆயில் ரீப்ளேஸ் பண்ணுறதுனால ஃபர்ஸ்ட்டில் எந்த அளவுக்கு பிரேக்கிங் எஃபிஷியன்சி இருந்துச்சோ அதே அளவுக்கு திருப்பி உங்கள் பைக்கில் பிரேக்கிங் எஃபிஷியன்சியை கொண்டு வர முடியும். நம்ம வாங்கியிருக்க புது ரிசர்வாயர் அந்த டியூப்ல ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கிளிப் அந்த பொசிஷனில் இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. அந்த கிளிப்பை வந்துட்டு நம்ம இனிஷியலாக என்ன பொசிஷனில் இருந்துச்சோ அதே மாதிரி கொண்டு போயிடலாம் ப்ளையர் யூஸ் பண்ணி. இந்த கிளிப்பை நீங்கள் போட்டால் மட்டும்தான் அந்த இடத்துல உங்களுக்கு ஆயில் லீக் இருக்காதுங்க. 8 mm போல்ட் மூலியமாக தான் அந்த ரிசர்வாயர் வந்து பைக்கோட ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த 8 mm போல்ட் மூலியமாகவே இந்த புது ரிசர்வாயரை நம்ம பைக்கோட ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபுல்லாக டைட் பண்ணிடாதீங்க. என்ன ரீசன்னா நம்ம அந்த ரிசர்வாயரை கொஞ்சம் டில் பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ நம்ம பைக்கோட பிரேக் பேடுமே சேஞ்ச் பண்ணிடலாம். இந்த கேலிப்பரில் இருக்க பிஸ்டன் பார்த்தீங்கன்னா பிரேக் பேட் தேய ரொம்பவே வெளியே வந்திருக்கும். அதை வந்து நம்ம உள்ள ப்ரெஸ் பண்ணணும். அதுக்காக இந்த ப்ளீட் ஸ்க்ரூ வந்து நம்ம லூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸ்க்ரூவோட சைஸ் பார்த்தீங்கன்னா 11 mm. அதுக்காக 11 mm ரிங்ஸ் எடுத்திருக்கோம். அதை வந்து ப்ளீட் ஸ்க்ரூ மேலே இது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ப்ளீட் டியூப் வந்து நம்ம எடுத்திருக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹார்ட்வேர்ஸ் கடையிலேயே கிடைக்கும். கன்ஸ்ட்ரக்ஷனில் லெவல் செக் பண்ணுறதுக்காக இந்த டியூப் யூஸ் பண்ணுவாங்க. லெவல் டியூப்னு கூட சொல்லுவாங்க. நம்ம அந்த டியூப் அந்த ப்ளீட் ஸ்க்ரூவில் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த 11 mm ரிங்ஸ் போட்டிருக்கோம்ல அது மூலிமா அந்த ப்ளீட் ஸ்க்ரூ வந்து லூஸ் பண்ணிடலாம். லூஸ் பண்ண அப்புறம் அந்த கேலிப்பர் வந்து இன்வர்ட் வந்து ப்ரெஸ் பண்ணுங்க. அப்படி ப்ரெஸ் பண்ணுறதுனால அந்த பிஸ்டன் வந்துட்டு உங்களுக்கு உள்ளே வரும். அப்போ வந்துட்டு உள்ளே இருக்க ஆயில்லாம் அந்த ப்ளீட் டியூப் மூலிமா வெளியே வந்துடும். இந்த ஸ்டெப்பில் அந்த கேலிப்பரை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலுமே நீங்கள் ப்ரெஸ் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் அந்த பிஸ்டன் வந்து ஃபுல்லாகவே உள்ளே போகும். அப்படி ஃபுல்லாக உள்ளே போச்சுன்னா தான் புது பிரேக் பேட் நம்மளால் இன்ஸ்டால் பண்ண முடியுங்க. இப்போ நம்ம அந்த ஸ்லைட் பின்னை ஹோல்ட் பண்ணியிருக்க இந்த சேஃப்டி பின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஸ்லைடு பின்னை ரிமூவ் பண்ணுறதுக்காக இது மாதிரி ஒரு நெயில் எடுத்துக்கலாம். அந்த நெயில் இந்த ஹோலில் விட்டு இது மாதிரி ஹேமர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்லைட் பின் வந்துட்டு அப்படியே ஓப்பன் ஆகி வெளியே வந்துருங்க. அந்த சைடு வந்து நீங்கள் அப்படியே அந்த ஸ்லைட் பின்னை புல் அவுட் பண்ணிடலாம். புல் அவுட் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா டிஸ்க் மேலே இருக்க அந்த டிஸ்க் பேட் ரெண்டுமே உங்களுக்கு ஈஸியாக ரிமூவ் ஆகி வந்துடும். எந்த அளவுக்கு தேஞ்சிருக்குன்னு செக் பண்ணி பாருங்கள். இது வந்து பழைய பேட். புது பேட் பார்த்தீங்க எவ்வளோ திக்னஸோட இருக்குது. ஸ்லைட் பின்னில் கொஞ்சமாக க்ரீஸ் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம புது பிரேக் பேட் வந்து இன்ஸ்டால் பண்ணிடலாம். புது பிரேக் பேட் இன்ஸ்டால் பண்ணுறப்ப இது மாதிரி கேலிப்பரை நீங்கள் லைட்டாக மூவ் பண்ணிக்கங்க. அதாவது அந்த ஃப்ரீயான மூவ்மெண்ட் இருக்கணும். அப்போ தான் உங்களால் புது பிரேக் பேட் வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும். கேலிப்பரில் இருக்க பிஸ்டனை ஃபுல்லாக உள்ளே தள்ளிடணும். அப்போ தான் நமக்கு இந்த ஃப்ரீயான மூவ்மெண்ட் இருக்கும். புது பிரேக் பேட் இன்ஸ்டால் பண்ண முடியும். இஃப் இன் கேஸ் அந்த பிஸ்டன் வெளியவே இருந்துச்சுன்னா நமக்கு அந்த ஃப்ரீ மூவ்மெண்ட் இருக்காது. புது பிரேக் பேட் வந்து இன்ஸ்டால் பண்ண முடியாதுங்க. கேலிப்பரில் புது பிரேக் பேட்ஸ் இந்த பொசிஷனில் வச்சுட்டு நம்ம அந்த ஸ்லைட் பின் இது மாதிரி இன்சர்ட் பண்ணிடலாம். இன்சர்ட் பண்ண அப்புறம் இது மாதிரி ஒரு லென்த்தியான ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துக்கங்க. அதர் எண்ட் ஆஃப் த பைக்லேருந்து அந்த ஸ்க்ரூ டிரைவர் உள்ளே வச்சுட்டு அது மாதிரி ஹேமரிங் பண்ணிங்கனாலே அந்த ஸ்லைட் பின் வந்துட்டு உள்ளே லாக் ஆகிரும். அதுக்கப்புறம் இந்த சேஃப்டி பின் வந்து இனிஷியல் பொசிஷன்லேயே வச்சு லாக் பண்ணிடுங்க. லாக் பண்ணுறதுனால அந்த ஸ்லைட் பின் வந்துட்டு உங்களுக்கு ரிமூவ் ஆகி வராது. இப்போ நம்ம ப்ளீடிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாங்க. ரிசர்வாயரில் வந்துட்டு .4 பிரேக் ஆயில் வந்து நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ராயல் என்ஃபீல்ட்லேருந்து ஜெனுவின் பிரேக் ஆயில் தான் இந்த டைம் நம்ம வாங்கியிருக்கோம். 100 ml .4 ஆயிலோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 125 rupees வந்துச்சு. இப்போ நம்ம புது பிரேக் ஆயிலில் நம்ம வச்சிருக்க ஸ்ட்ரிஞ்சில் ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து அந்த ஆயிலை வந்துட்டு ரிசர்வாயரில் ஃபில் பண்ணிடலாம். மேக்ஸ் லெவல் வரைக்கும் ஆயில் ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ண அப்புறம் நம்ம கேலிப்பரில் இருக்க ப்ளீட் ஸ்க்ரூ வந்து லூஸ் பண்ணிடலாம். லூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம பிரேக் பேடலை வந்துட்டு ப்ரெஸ் பண்ணுங்க. ப்ரெஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா ரிசர்வாயரில் இருக்க ஆயில் வந்துட்டு அந்த டியூப் மூலியமாக மாஸ்டர் சிலிண்டருக்கு வரும். அந்த மாஸ்டர் சிலிண்டர்லேருந்து பம்ப் ஆகி அந்த ஆயில் வந்துட்டு உங்களுக்கு ரியரில் இருக்க பிரேக் கேலிப்பருக்கு போகும். புது ஆயில் உள்ளே வர வர பிரேக் லைனில் இருக்க பழைய ஆயில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளீட் டியூப் மூலிமா உங்களுக்கு வெளியே வரக்க ஆரம்பிச்சிடும். இப்போ ப்ளீட் ஸ்க்ரூவை டைட் பண்ணிவிட்டு பிரேக் பெடலில் எகைன் நம்ம வந்துட்டு ஃபுல்லாக கீழே ப்ரெஸ் பண்ணிடணுங்க. ப்ரெஸ் பண்ண அப்புறம் ப்ளீட் ஸ்க்ரூ வந்துட்டு எகைன் நம்ம லூஸ் பண்ணுறப்ப உள்ளே இருக்க ஏர் பபிள்ஸ் எல்லாமே வெளியே வர ஆரம்பிச்சிடும். இப்போ கேலிப்பரில் இருக்க ப்ளீட் ஸ்க்ரூ டைட் பண்ணிடலாம். டைட் பண்ண அப்புறம் நம்ம பிரேக் பெடலில் ரிலீஸ் பண்ணிடலாங்க. இந்த ப்ளீடிங் ப்ராசஸ் அப்போ ரிசர்வாயரில் வந்துட்டு ஆயில் ஃபுல்லாகவே கம்மியாகிடக்கூடாது. ஸோ ஆயில் லெவல் மெயின்டைன் பண்ணிட்டே இருங்க. நமக்கு ப்ளீட் டியூப்ல வந்துட்டு கிளியராக ஆயில் அவுட்புட் வர அளவுக்கு, அதாவது ஏர் பபிள்ஸ் இருக்கக்கூடாது, கிளியரான ஆயில் வெளியே வர வரைக்கும் இந்த ஸ்டெப்ஸ் வந்துட்டு நீங்கள் ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கணும். ஏர் பபிள்ஸ் இல்லாமல் கிளியரான ஆயில் அவுட்புட் நமக்கு ப்ளீட் டியூப்ல வந்த அப்புறம் இந்த ரிசர்வாயரில் மேக்ஸ் லெவல் அளவுக்கு நம்ம ஆயில் ஃபில் பண்ணிட்டு அதுக்கு மேலே ரப்பர் டயஃப்ரம் வச்சு அதனுடைய கேப் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாங்க. இந்த ரிசர்வாயரை ஹோல்ட் பண்ணியிருக்க 8 mm போல்ட் வந்துட்டு நம்ம இனிஷியலாக ஃபுல்லாக டைட் பண்ணல. இப்போ நம்ம அந்த ரிசர்வாயரை கரெக்டான பொசிஷனில் வச்சுட்டு அந்த 8 mm போல்ட்டை ப்ராப்பராக டைட் பண்ணி முடிச்சிடலாம். டைட் பண்ணதுக்கப்புறம் அந்த ப்ளீட் டியூப் வந்துட்டு நம்ம அந்த கேலிப்பர்லேருந்து ரிமூவ் பண்ணிடலாங்க. ப்ளீட் டியூப் ரிமூவ் பண்ணுறப்போ ஆயில்லாம் கேலிப்பர் மேலே ஸ்பில் ஆகாமல் இருக்கிறக்காக இது மாதிரி ஒரு துணியை வச்சு ப்ளீட் டியூபை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். அடுத்ததாக 11 mm ரிங்ஸ் மூலிமா அந்த ப்ளீட் ஸ்க்ரூ ஃபுல்லாகவே டைட் பண்ணிட்டு அந்த ப்ளீட் ஸ்க்ரூவோட கேப் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம கிளாசிக் 350யோட ரியர் பிரேக்கோட இஷ்யூ வந்து ரிசால்வ் ஆயிடுச்சு. செக் பண்ணி பார்த்துடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி.